Next, 157. In a counterfort retaining wall, the clear spacing between the counterfort is 3.5 meter. The unit weight of the soil retained by retaining wall is 18 kN per meter cube. The height of the counterfort is என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1.85 மீட்டர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 158. When structures are subjected to wind load, the corresponding load factor for plastic design is என்னன்னு பார்த்தீங்கன்னா decreased by 25%. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் creep coefficient for concrete at 28 days age at loading is. நம்ம creep coefficient வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அது ஒவ்வொரு டேஸ்க்கும் இயருக்கு என்னன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு டேபிளர் காலம்னா கோட் புக்கில் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின் தான். ஆப்ஷன் சி 1.6 இதுக்கான ஆன்சர். எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல, ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 161 பாருங்கள், மீடியம் ஹார்பர் என்ட்ரன்ஸ் வித் இஸ். ஆப்ஷன் ஏ 100 to 160 மீட்டர். For new undeveloped areas, the width of the setbacks varies from option B 4.5 meter to 6.0 meter அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 163 பாருங்க, the permissible size of plot for low income group should not exceed dash meter square. என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 meter square. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் the type of joint ensures stability of the components against lateral displacement or sliding. இதுக்கு டபுள் ஜாயிண்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். A propped cantilever of span L is subjected to a concentrated load at mid span if MP is plastic moment capacity of the beam, then the value of the collapse load is. collapse load எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க பிளாஸ்டிக் அனாலிசிஸில் இருந்து. இது பார்த்தீங்கன்னா 6 MP/L அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். Stiffness of a member fixed at far end of a prismatic section having relative stiffness. இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், இந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், இந்த டாப்பிக்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரே டாப்பிக்கில் இருந்தே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4EI/L, அதாவது 4EK. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஸ்டோர்ட் இன் எ மெம்பர் ஆஃப் இன்டூ ஸ்ட்ரெஸ் இன்டூ ஸ்ட்ரெயின் இன்டூ வால்யூம் அப்படிங்கிறது கரெக்ட். Which statement is true about oligotrophic lake? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாட்டர் இஸ் புவர் இன் நியூட்ரிட்டிவ். நெக்ஸ்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1243 அப்படிங்கிறது கரெக்ட். டயரல் டிசீஸ் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசமால் வரக்கூடியது. சிஸ்டோசோமயாசிஸ் அப்படிங்கிறது வாட்டர் ஸ்னைல்ஸ். மலேரியா அப்படிங்கிறது மஸ்கிட்டோ மூலமாக, கொசுகள் மூலமாக பரவக்கூடியது. ஆன்சோசெரியாசிஸ் அப்படிங்கிறது 3 பிளாக் ஃப்ளைஸ் மூலமாக வரக்கூடியது. அதனால் ஆப்ஷன் பி 1243 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இஃப் Q is expressed in meter cube per second, A in hectares, R in mm per hour, the rational formula. முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். இது பீக் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சம்மும் இதிலேருந்து கேட்டிருப்பாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி. இதுக்கு ஆன்சர் Q = AIR / 360. நெக்ஸ்ட் which one of the following is the best trapezoidal channel section? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க trapezoidal channel செக்ஷனில். இது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the safe is of a half hexagon அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். revised estimate is prepared when the original estimate exceed. எப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எஸ்டிமேட்டை விட 5% அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ரிவைஸ் பண்ணிடுவோம். ஆப்ஷன் பி. the quantum of work of any item a skilled labor is supposed to turn out in a day is known as. ஒன் டேயில் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எவ்வளோ பண்ண முடியும், டாஸ்க் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு GIS டீல்ஸ் வித் விச் கைண்ட் ஆஃப் டேட்டா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பேஷியல் டேட்டா. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். இன் ரிமோட் சென்சிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் கேரக்டரைஸ்டு அண்ட் ரிலேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப். எதை வச்சு அந்த கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெலாசிட்டி, வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த மூணையும் தான் ரிலேட் பண்ணியிருப்பாங்க. The survey which relies on interaction of electromagnetic energy with the substance. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங். எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி எதில் யூஸ் பண்ணுவோம், ரிமோட் சென்சிங் தான். GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வந்து இதில் வராது. அதனால் ரிமோட் சென்சிங் மட்டும்தான் வரும். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். பியூர் டார்சன் ஆஃப் ஏ சர்க்குலர் சாஃப்ட் ப்ரொடியூசர்ஸ்
Option C. Circumferential shear stress on a surface element of the shaft. The principal stress sigma 1, sigma 2 and sigma 3 at a point respectively are 80 megapascal, 30 megapascal and minus 40 megapascal. The maximum shear stress. Maximum shear stress என்ன ஃபார்முலா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். சிக்மா 1க்கு பதிலாக என்ன போடணும் 80, சிக்மா 3க்கு பதிலாக மைனஸ் 40 போட்டிங்கன்னா 80 மைனஸ் 40 அப்படிங்கிறது ப்ளஸ் 40 ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால டிவைட் பை 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 120 டிவைட் பை 2 60 மெகா பாஸ்கல் கிடைக்கும். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். த பீரியாடிக் லைன் இன் ஏ ஹோமோஜினியஸ் டேம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேரபோலிக். The value of modulus of elasticity of soil used in the immediate settlement equation can be found out using triaxial test. Triaxial test மூலமாக தான் நிறைய கண்டுபிடிப்போம் நம்ம. ஆப்ஷன் ஏ triaxial test தான் சரியான ஆன்சர். Classify the fine grained soil having liquid limit of 40% and plastic limit of 22% using IS classification system. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய கிளேயோ குறிக்கக்கூடியது. சிஏ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினுமே நம்ம வந்து டெய்லி டெஸ்ட்டில் கேட்டிருப்போம். In the design of toe slab of a retaining wall cantilever, the following forces are considered. Option D. Upward soil pressure and downward weight of the slab. இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணுவோம். A measure of tensile strength of extreme fiber in bending of RC beam is modulus of rupture. Option D அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். Approximate formula for estimate the effective width of flange T beam as per IS 456-2000. ரிப்பீட்டடாக கேட்டே இருக்கிறாங்க டி பீமில் இருந்து. அப்புறம் எல் பீம் இந்த ரெண்டுலேருந்து இந்த ஃபார்முலா கேட்டே இருப்பாங்க. அது வித்தோட ஃபார்முலா L0/6 + BW + 6DF அப்படிங்கிறது கரெக்ட். ஆப்ஷன் சி. The depth of center of compressive force from extreme fiber in compression in terms of neutral axis depth XU is 0.42 XU. நம்ம கிளாஸஸ்லேயே சொல்லியிருப்போம் இது 0.42 XU. State the fastest and slowest transportation. ஏர்வே வந்து ஃபாஸ்டஸ்ட்டு, வாட்டர்வே இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட்டு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஐடென்டிஃபை த சவுண்ட் வேர் டி இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ். டைரக்டான ஒரு ஃபார்முலா தான். I = power divided by 4πd². பொசலானா ஆர் மெட்டீரியல் தட் ரியாக்ட்ஸ் வித் கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது கரெக்ட். ஆப்ஷன் ஏ. A sample of clay soil of natural moisture content 32% has a liquid limit of 42% and plastic limit 22%. The liquidity index of the soil is. என்ன ஃபார்முலா அப்படின்னா liquidity index IL அப்படின்னு சொல்லுவோம். WN minus WP divided by WL minus WP. இப்போ என்ன வரும் 32 minus 22 divided by 42 minus 22. சால்வ் பண்ணினா 1/2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபைனலாக 0.5 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அட் த லொக்கேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்ச். ஆப்ஷன் பி கர்வேச்சர் இஸ் இன்ஃபைனைட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 191 பாருங்கள். வென் என்வாரன்மெண்டல் லேப்ஸ் ரேட் ELR இஸ் லெஸ் தென் அடியபெட்டிக் லேப்ஸ் ரேட் த அட்மாஸ்பியரிக் இஸ் செட் டு பி சப் அடியபெட்டிக். இது நம்ம கிளாஸஸில் சொல்லியிருப்போம், பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதில் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் அ மெம்பர் அட் அ ஜாயிண்ட் was farther end is hinged. இது என்னென்னா டேரெக்டாக கேட்டிருக்காங்க 3I/4L. ஃபிக்ஸ்டு அப்படின்னா I/L அப்படிங்கிறது வரும். The propped cantilever of span L is subjected to a moment M sagging at the propped end. The reaction at the fixed end will be. இது நம்ம இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரை சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அந்த டிஃப்ளெக்ஷன் அப்புறம் நம்ம மொமெண்ட் ரெண்டையுமே என்ன பண்ணுவோம் ஈக்குவேட் பண்ணி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனை யூஸ் பண்ணி ரெண்டு லோடிங் கண்டிஷனையும் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிப்போம். நான் டிஸ்பிளே பண்ணுறேன் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு. அதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இதுக்கு ஆன்சர் என்னென்னா 3M/2L. நம்ம வீடியோவும் போட்டிருப்போம், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் JDOக்கு லாஸ்ட் இயராக போட்டிருப்போம். அதில் ஃபஸ்ட் கிளாஸஸ் எல்லாமே இதை பற்றி தான் சொல்லியிருப்போம். டிஃப்ளெக்ஷன் அப்புறம் அந்த சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் வந்து இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அதெல்லாம் பற்றி சொல்லியிருப்போம். வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஃபார் a reverse osmosis plant which one of the following statement is true. இது என்னன்னா ஆப்ஷன் டி. TDS அப்படிங்கிறது என்ன டோட்டல் டிசால்வ்டு சாலிடை குறிக்கக்கூடியது.
பெர்மியேட் அப்படின்னா அந்த மெம்பரேனில் பெர்மி செலுத்தினதுக்கு அப்புறம் மெம்பரேனில் போனதுக்கப்புறம் வரக்கூடியது. அதில் டோட்டல் டிசால்வ்டு சாலிட் கம்மியாக தான் இருக்கும், அப்படி தானே? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியது, பியூரிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதோட சலினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை ரிமூவ் பண்ணக்கூடியது தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட் வாட்டராக மாற்றக்கூடியது. ஓகேவா? அப்போ அந்த பெர்மியேட் ஆனது அப்புறம் வந்தது எல்லாமே டிடிஎஸ் கம்மியாக இருக்கும். ஃபீட் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் ரிஜெக்ட் ஆகக்கூடியதில் அதிகமான டிடிஎஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். ஃபார் பப்ளிக் வாட்டர் சப்ளை த நம்பர் ஆன் கோபால்ட் ஸ்கேல் ஷுட் நாட் எக்ஸீட். கலர் எவ்வளோ, அந்த யூனிட் எவ்வளோ மேலே போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே போகக்கூடாது. A fluid in which shear stress is more than the yield value and shear stress is proportional to the rate of shear strain or velocity gradient is known as ideal plastic fluid. இதுக்கு 4 இதுக்கும் டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நான் காட்டுறேன். அந்த ஃப்ளூயிட் வேரியஸ் டைப் ஆஃப் ஃப்ளூயிடை என்னென்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. In a fluid flow the stream lines are lines என்னென்னு பார்த்தீங்கன்னா along which the stream function psi is constant. ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஜஸ்ட்டு நீங்கள் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னாலே அந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. The power required to drive a centrifugal pump which delivers 10 liter per second to a height of 10 meter through a 150 mm diameter pipe. The overall efficiency of pump is 10%. Assuming no losses is 9.810 கிலோவாட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். பவருக்கு ரோ ஜி ஹெச் அப்படிங்கிற டிவைடட் பை ஈட்டா அப்படிங்கிற அதோட ஃபார்முலா. ரோ ஜி ஹெச் கியூ டிவைடட் பை ஈட்டா அப்படிங்கிறது அந்த பவருக்கான ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9.810 கிலோவாட் அப்படிங்கிறது இது கிலோவாட்டில் கிடைக்கும் நமக்கு ஆன்சர். ரோ அப்படிங்கிறது எதில் போடுவீங்க? கேஜி பெர் மீட்டர் கியூப். ஓகேவா? ஜி வந்து 9.81 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹெச் அப்படிங்கிறது என்ன? 10 மீட்டர். கியூ அப்படிங்கிறது 10 லிட்டர் பெர் செகண்டை மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ 10 லிட்டரை மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணோன்னா 10 × 10⁻³ மீட்டர் கியூப் பெர் செகண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை அப்படி டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 9.810 கிலோவாட் கிடைக்கும். நான் டிஸ்பிளே பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். ப்ரெசிடென்ஸ் நெட்வொர்க் இஸ் ஆல்சோ known as, இது நம்ம அடிக்கடி டெஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருப்போம். ஆப்ஷன் சி AON நெட்வொர்க். ஓகேவா? If original cost C, scrap value S and life of the property in years N, then annual depreciation. முன்னாடி இந்த சம் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இதை பற்றி. ஒரிஜினல் காஸ்ட்டு மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு டிப்ரிசியேஷன் வந்து கிடச்சிடும். ஓகேவா? C - S டிவைடட் பை N அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து ஜேடிஓ எக்ஸாமுக்கான நம்ம என்னென்ன படிக்கணும், அதில் என்னென்ன கிளாஸஸ்லாம் நமக்கு பெண்டிங் இருக்குது, டிப்ளமோ புக் ஓரியன்டாக என்னென்ன நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியிருக்கு, என்னென்ன கொஸ்டின் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.